உலகெங்கிலும் வாழும் ஸ்பெஷல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த காணொலியில் நம்ம வந்து மார்ச் மாத பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் வந்து குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு முக்கியமான பயிற்சிகள் இருக்குது. ஒன்று வந்து சுக்கிரனுடைய பயிற்சி. சுக்கிரன் வந்து சுகபோகக்காரகன், மகாலட்சுமியோட அம்சமாக நம்ம பார்க்குறவங்க. நமக்கான வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை மகிழ்ச்சியெல்லாம் வாரி வழங்கக்கூடிய சுக்கிரன் தான். அவரோட பயிற்சி நிலை நமக்கு என்ன மாதிரி மாற்றங்களை நம்ம ராசி கொடுக்க போகுது. அதுக்கு அடுத்ததாக கர்மகாரகன் நீதிமான் சொல்லக்கூடிய சனி பகவான். சனி பகவானும் உடைய வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அவருமே வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்குள்ளே இந்த மாதம் வந்து பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரனுக்கு அடுத்த ஒரு 2-3 நாட்கள் அவரும் பயிற்சி ஆகிறாரு. அதை தொடர்ந்து இந்த மாதம் இறுதியில், அதாவது 17ஆம் தேதி, மார்ச் 17ஆம் தேதியிலேருந்து குரு பகவான் இது நாள் வரைக்கும் ஒரு நிலையற்ற தன்மையில் இருந்துட்டு இருந்தார். அதிசாரம் வக்ரம் அப்படின்னு இருந்துட்டு இருந்தார். இனிமேல் அவருமே வந்து ஒரு நிரந்தரமான ஒரு நிலையான தன்மைக்கு வரப்போகிறாரு. குரு நிலையான தன்மைக்கு வர்றது உலகத்துக்கே நல்லது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கொடுக்க போகிறாருன்னு தான் நான் சொல்ல போகிறேன். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அற்புதமான சிறந்த யோக பலன்களை கொடுக்க போகுதுன்றதுல வந்து எல்லா அளவும் சந்தேகம் கிடையாது. ஏன்னா என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கோச்சாரம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு நிலையில் இருந்துட்டு இருக்கு. உங்களுடைய இந்த மாதத்தில் ஒரு சிறந்த மாற்றங்கள், அதாவது கோச்சார மாற்றங்கள், கிரக மாற்றங்கள் நடக்க இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுடைய ராசிநாதன், ராசிக்கு 2ஆம் இடமான கும்பராசியிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய கிரக யுத்தத்திலிருந்து வெளிப்பட்டு அவர் வந்து 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மீன ராசிக்கு போறாரு. அதாவது தன்னுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டுக்கு போறாரு. ஸோ இதுவே ஒரு சிறந்த நல்ல விஷயம் தான். 3ஆம் இடத்து சனி நல்ல யோக பலனை தருன்றதை நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன். அதாவது 3, 6, 11 இந்த இடங்கள் வந்து உபஜய ராசியா வந்து நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு. உபஜய ராசி அப்படின்னா நம்ம வெற்றிக்கு உதவக்கூடிய ஸ்தானம். நம்மளுடைய வெற்றிக்கு உதவக்கூடிய ஸ்தானத்துக்கு நம்மளுடைய ராசிநாதன் போய் அமரும்போது வந்து நம்ம எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி ஆகும் அப்படின்றதான் வந்து சூட்சுமம் அதுதான். ஸோ அந்த வகையில் சனி பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் மார்ச் 6ஆம் தேதிக்கு அப்புறம் இருந்தே வந்து உங்களுக்கு சிறந்த நல்ல மாற்றங்கள் படிப்படியாக நடக்க போகுது. அது உங்களை டாப் கியரில் கொண்டு போகும் அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாத துவக்கத்தில் 3ஆம் தேதியே வந்து இன்னொரு நல்ல விஷயம் நடக்குது. உங்கள் ராசிக்கு தொழில் காரகன் சொல்லக்கூடிய, ஜீவனக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன், சுகபோகக்காரகன், உங்களோட மனோஸ்தானத்து அதிபதி, உங்களோட குலதெய்வமாக குறிக்கக்கூடியவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனும் இந்த கிரக யுத்தத்தில் இருந்துட்டு இருக்கிறாரு, கும்பராசியில் இருந்துட்டு இருக்கிறாரு சனியோட சேர்ந்து. உங்கள் ராசிநாதன் சனி வந்து மார்ச் 6ஆம் தேதி போகிறாருன்னா, அவருக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடியே மார்ச் 3ஆம் தேதி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்குள்ளே வந்துடுறாரு. மீன ராசி அவருக்கு உச்ச வீடு, சுக்கிரனுக்கு உச்ச வீடு. உங்கள் ராசிநாதனும் உங்களோட ராசி யோகாதிபதியும் மற்றும் ஜீவனக்காரனுமான சுக்கிரனும் இணைவு பெற்று 3ஆம் இடத்துல மீன ராசியில் இருக்கிறது மிக சிறந்த ராஜயோகம். என்ன வகையில்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எண்ணங்கள்லாம் ஈடேற போகுது. உங்கள் ஆசைகள், உங்கள் மனசில் நீங்கள் நினச்சிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் வந்து அது எதுவாயினும் எவ்வளோ பெரிய மலையை தூக்கி நகர்த்தி வைக்கிற ஒரு விஷயமா இருந்தால் கூட நடத்த போகிறீங்க அப்படின்றது தான் நான் சொல்ல விரும்புகிற விஷயம். அதுதான் அந்த அளவுக்கு கோச்சாரம் உங்களுக்கு ரொம்ப பலமாக இருக்குது. கோச்சாரம்ன்றது தற்கால கிரகநிலைகள் உங்கள் ராசிக்கு நல்ல யோக பலன்களை கொடுக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க. அதுக்கு காரணமாக மெயினாக நான் எடுத்துக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதனும் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிரனும் தான். ஸோ சுக்கிரன் சனி சேர்க்கை சிறந்த ராஜயோகம் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். அதோட பலன்களையும் நான் சொல்லிடுறேன். அதாவது சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா சுகபோகக்காரகன், சனி வந்து நீதிமான். ஸோ 2 பேரும் சேரும்போது வந்து 2 பேரும் நட்பு கிரகங்கள், ஒருத்தர் நட்பு கிரகங்கள். அப்போ நியாயமான வழியில், சரியான வழியில், நல்ல உழைப்பின் நேர்மையான உழைப்பின் மூலியமாக வரக்கூடிய நல்ல ஆதாயங்களை பெற்று அதன் மூலம் மன மகிழ்ச்சியை அடையக்கூடிய சுக்கிரன் உச்சம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சங்கர் படம் மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக தான் இருக்கும். அவர் கொடுக்கக்கூடிய ஆசைகள், விருப்பங்கள்லாம். அதையெல்லாம் நிறைவேற்றணும்னா வந்து நீங்கள் வந்து டபுள் மடங்கு உழைக்க வேண்டியிருக்கும் இல்லையா? நீங்கள் இப்போ ஆனால் என்ன ஆகும் கேட்டால், நீங்கள் சிம்பிளாக உழைச்சாலே வந்து டபுள் மடங்கான வருமானம் வருன்றது தான் இந்த சனி சுக்கிரன் சேர்க்கைக்கு ஒரு உதாரணமாக நான் சொல்லலாம். அதனால் வந்து நீங்கள் உங்களை எண்ணங்களை பெரிதாக்கிங்க, உங்கள் ஆசைகளை பெருசாக்கிக்கங்க. அது நிச்சயமாக 100% பிழை இல்லாமல் நடக்கும் அப்படின்றத நான் வந்து உறுதியாக சொல்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் கடந்த கால போராட்டங்கள் இருக்கு இல்லையா? இந்த போராட்டங்களுக்கெல்லாம் வெற்றி கிரீடம் வந்து இறைவனோட கரங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க தயாராகிடுச்சு. நிச்சயமான முறையில் இந்த மார்ச் மாதத்திலேருந்து 3ஆம் தேதியிலேருந்துன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இறைவனோட ஆசீர்வாதத்தினால உங்களுடைய வெற்றிகள், நீங்கள் உங்களை எடுத்துக்கிட்டு இருந்த போராட்டங்கள், கடன் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், ஏனைய சங்கடங்கள்ல இருந்து எடுத்துகிட்டு இருந்த நீங்கள் வாழ்க்கையில் உங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் எடுத்த அனைத்து போராட்டங்களையும் வெற்றி அடைய போகிறீங்க இறைவனோட ஆசீர்வாதத்தினால. ஸோ இந்த நேரத்தில் வந்து நான் உங்களுக்கு ஒரு சில விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். அதாவது உங்களுக்குள்ள மனசுக்குள்ளே நிறைய சங்கடங்களும் கவலைகளும் பொதிஞ்சு கிடக்கும். இனம் புரியாத கவலைகள்னு சொல்லலாம். காரணம் இல்லாத பயம் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் எதனால இருக்குது அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த செய்கிறதுனால அவங்க இப்படி சொல்லிருவாங்களோ, இவங்க இப்படி பேசிருவாங்களோ, 4 பேர் 4 விதமா பேசிருவாங்களோ அப்படின்ட்டு அந்த 4 பேரை பத்தி யோசிக்காம, உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ, அத நீங்க தைரியமா செய்யுங்க.
நிச்சயமா வெற்றி உங்க பக்கம் வந்து நிக்கும் அப்படின்னு நான் உறுதியா சொல்லிக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சூரியன், சந்திரன் 2 பேருமே வந்து நாய், நரியெல்லாம் தன்ன பார்த்து குலைக்கிறாங்கன்றதுக்காக தன்னோட வேலைய நிப்பாட்டுறது கிடையாது. அது மாதிரி நீதிமானுடைய வீட்ல அதிபதியா நீதிமான ராசி அதிபதியா கொண்டு பிறந்திருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களும், உங்க செயல் சரியானதா தான் இருக்கும், நியாயமானதா தான் இருக்கும், தர்மத்துக்கு உட்பட்டு தான் இருக்கும். சமூகத்துக்கு, மக்களுக்கு எல்லாத்துக்குமே நன்மை பயக்கக்கூடிய விதத்தில தான் இருக்கும். ஸோ ஒரு முன்னுதாரணமா தான் உங்களுடைய செயல்கள் இருக்குன்றதுனால, நீங்க வந்து உங்க மனசுல என்ன படுதோ அத தைரியமா செய்யுங்க. உங்க வாழ்க்கைக்கு அதுதான் ஒரு ஏற்றமா இருக்கும். மனசுக்குள்ள போட்டுட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு எதையும் செய்யாம நீங்க வந்து உங்களோட வளர்ச்சியும் தடுத்துக்கிட்டு, நீங்க எல்லாத்துக்கும் முன்னுதாரணமா வாழக்கூடிய நபர்களா இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க வந்து ஒ ஒரு செயல செய்தா தான் அந்த அவர மாரி செய்யணும், அவர மாரி வாழணும்னு எல்லாருக்கும் ஒரு விருப்பமும் வரும். அதனால வந்து உங்க எண்ணங்கள செயல்படுத்த ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில வெற்றி அடுத்தடுத்து வந்துரும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க செயல்களால உலகமே உங்கள திரும்பி பார்க்குற அளவுக்கு மிக சிறந்த ஒரு உன்னதமான ஒரு செயல்கள் நீங்க செய்ய போறீங்க. அந்த அளவுக்கு ஒரு உலகமே வியந்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களும் உங்க வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய காலங்கள்ல நடக்கப் போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய பர்சனல் லைஃப் நீங்க தொழில் சார்ந்து உங்களுடைய வருமானம், சம்பாத்தியம் இதுலலாம் நீங்க சிறப்பான ஒரு நிலையில எடுத்துருவீங்க. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலம் நல்லா இருக்கு. இப்பயும் கூட நீங்க வந்து வேலை, சம்பாத்தியம், பொறுப்புகள் அப்படின்னு ஓடிட்டே இருக்கீங்களே தவிர்த்து, உங்க குடும்பத்த நீங்க கவனிக்கிறதில்ல. மகர ராசிக்காரர்கள் மேல இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டா நான் அத வைக்கிறேன். அதனால வந்து கணவனோ, மனைவியோ, வீட்ல இருக்க பெரியவங்களோ, குடும்பத்துக்கு நீங்க கொஞ்சம் முக்கியத்துவம் குடுங்க. அவங்களுக்குன்னு வாரத்துல ஒரு நாளாவது ஒதுக்குங்க. குடும்பத்தோட நேரத்த செலவிடுங்க. மகிழ்ச்சியோட இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா குடும்பத்துக்கு நீங்க குடுக்கக்கூடிய சந்தோஷம் தான், இன்னும் நீங்க வேகமா ஓடுறதுக்கு உங்களுக்கு வந்து மிகப்பெரிய உந்துதலா இருக்க போகுது அப்படின்னு உந்து சக்தி அப்படின்றத தெரிஞ்சு, நீங்க உங்க குடும்பத்துக்கும் வந்து நெறைய நேரங்கள செலவிட்டு, அவங்களோடையும் வந்து அ உங்க மன மகிழ்ச்சிய பரிமாறிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை இனிமையா இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களும் ரொம்ப சிறப்பாவே இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்ல அப்படின்றத நான் ஆழமா சொல்றேன். மேலும் இப்போ கோச்சார அடிப்படையில நம்ம பார்த்த இந்த கிரக பயிற்சி பலன்கள், அதாவது கிரக மாற்றங்கள், நவகிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு எப்படியான பலன்கள் குடுக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து முழுமையா கோச்சார அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள். இந்த கோச்சார பயிற்சிகள் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்வு இந்த மாசத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுல நம்ம பார்த்தது வந்து சனியோட பயிற்சி இருக்கு. அது ஆண்டு கிரகம் 2 1/2 ஆண்டுகள் வந்து மீன ராசியில அவர் இருக்க போறாரு. அதுக்கப்புறமா சுக்கிரன் மாத கிரகம் அவருமே வந்து உச்ச பலம் அடைய போறாரு. இதெல்லாம் இந்த மாதத்துக்குரிய ஒரு சிறப்பு அம்சங்களா இருக்கு. இதையும் விட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாரி குருவுடைய வக்ர நிவர்த்தி. கடந்த ஒரு 4, 5 மாதங்களா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு நிலையற்ற தன்மையில இருந்த முன்னாடி போனாரு, பின்னாடி வந்தாரு. இப்படி பல அலைச்சல்களையும் ஒரு நிலையற்ற நிலையில குரு இருந்துட்டதுனால தான் நம்ம சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலை ஒவ்வொரு உலக நாடுகளோட பொருளாதார நிலையே வந்து வந்து ஒரு ஏற்ற இறக்கங்களோட இருந்திருக்கு. நமக்குமே நம்ம தொழில் தனிப்பட்ட நபரோட வாழ்க்கையிலயும் பார்த்தோம்னாலும் பார்த்தீங்கன்னா, இந்த பொருளாதார நிலையில, பண விஷயங்கள்ல நெறைய நல்ல விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. நான் நெனச்ச காரியத்த நல்ல சுபகாரியங்கள இம்மீடியட்டா செய்ய முடியாம போறது. காலம் தள்ளி நம்மளே காலம் தள்ளி போட்டது, ஒதுக்கி போட்டது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருந்தது இல்லையா? அது எல்லாத்தும் வந்து ரெக்கவர் ஆகி இனிமே சரியா எல்லாமே நடக்கும் அப்படின்றது ஒரு அடையாளமா குருவுடைய வக்ர நிவர்த்தி இருக்கு. ஸோ இதுதான் இந்த மார்ச் மாதத்துடைய சிறப்பா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 2 சுபகிரகங்கள் அதாவது நம்ம எளிமையா 3 கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம கடந்து போயிற முடியாது. இந்த பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அசுர குருவான சுக்கிரன், இன்னொரு பக்கம் தேவ குருவான வியாழன். இவங்க 2 பேரோட நிலையிலுமே ஒரு நல்ல மாற்றம் வருது. அசுர குரு உச்சம் பெறுறாரு. தேவகுரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. கர்மகாரகனான சனி பகவான் 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில. ஸோ இவ்வளோ நல்ல நெறைய மாற்றங்கள் வந்து இந்த மாதத்துல இருக்கு. ஆ இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 2 சுப கிரகங்கள் அவங்க பலம் பெறுறதே வந்து உலகத்துக்கே நல்லது அப்படின்னும்போது, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்கள் தான் குடுக்க போகுது. அதனால வந்து நல்ல நம்பிக்கையோட, தன்னம்பிக்கையோட தைரியமா நீங்க உங்களோட எண்ணங்கள, செயல்கள வந்து செய்துட்டே வாங்க. நிச்சயமா உங்களுக்கான நல்ல வெற்றிகளும், அதுக்கான ஒரு ஆதாயமும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்ப முன்னாடி சொன்ன மாரி கோச்சார பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கோச்சார பலன்களோட சேர்த்து உங்களுடைய சுய ஜாதகம், உங்க சுய ஜாதகத்தின்படி உங்களுக்கு உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசாபுத்தி, இப்ப என்ன நேரம் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் துல்லியமா, இன்னும் கூடுதலான உங்களுக்கான போற பாதையில இருக்கக்கூடிய தடைகள உங்களுக்கு சுட்டி காமிச்சு, இதெல்லாம் தவிர்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில இன்னும் சீக்கிரம் நீங்க வெற்றி அடையலாம் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். உங்களுக்கு உங்களுடைய சுயஜாத ஆய்வு தேவைப்படும் பட்சத்தில, என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்லதொரு தீர்வையும், வழிகாட்டுதலையும் நான் காட்டுறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இனிமே கவலைப்பட வேண்டியதில்ல. உலகளாவிய மக்களுக்கே நான் சொல்ற விஷயம் என்னன்னா, எத பத்தியும் கவலைப்பட வேணாம். சுபர்கள் வலுப்பெறுறது உலகத்துக்கே நல்லது. இவ்வளோ நாள் கடந்த ஒரு 5 ஆண்டுகளாவே நம்ம வந்து நெறைய சங்கடங்களையும் 2020லேருந்து நம்ம வந்து கொரோனா ஆரம்பிச்சதுலேருந்து நெறைய கஷ்டங்கள பார்த்து வந்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வா இனி வர காலங்கள் இருக்க போகுது அப்படின்றது தான் அந்த குரு உச்சத்தோட ஒரு முதல் அடையாளமா இருக்கு. ஸோ அதனால எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்போம். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.